அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல் செய்தியில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேட் கேர்ள்ஸ் இந்திய தொண்டு நிறுவனத்துக்கு ராமன் மேக்ஸஸே விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராமன் மேக்ஸஸே விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசியாவிலே இருக்கக்கூடிய மிகச் சிறந்த நிறுவனங்களுக்கு, தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த ராமன் மேக்ஸஸே விருது. 1958ஆம் ஆண்டுல இந்த விருதை வழங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதுல இந்த வருஷத்துக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த தொண்டு நிறுவனமான எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சாஹினா அலி அப்படிங்கிற மாலத்தீவு நாடுகளை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கும், பிலிப்பைன்ஸை சேர்ந்த பிளவினோ அன்டோனியோ அப்படிங்கிறவர் இந்த வருஷத்துக்கான ராமன் மேக்ஸஸே விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அதுதான் இந்த செய்தியில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த என்ஜிஓ பெண்களுடைய கல்விக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்ஜிஓ அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்திய ரூபாயை சர்வதேசமயமாக்க ரிசர்வ் வங்கி முக்கிய நடவடிக்கை. அதாவது நோஸ்ட்ரோ அண்ட் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா, நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இந்தியன் வெளிநாட்டு வங்கிகள்ல வெளிநாட்டு நாணய கணக்குகளை திறக்கும் இந்திய வங்கிகளை குறிக்கிறது. அதாவது இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வெளிநாட்டுல போய் ஃபாரின் கரன்சியை பேஸ் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அது வந்து நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இதே ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, வெளிநாட்டு வங்கிகள் இந்தியாவுக்கு வந்து இந்திய ரூபாயில ஒரு கணக்குகள்ல வங்கி கணக்கு ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதை ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஓஸ்ட்ரோ கணக்குகள்ல நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ரெண்டு முக்கியமான திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆத்தரைஸ்டு டீலர், இந்திய அங்கீகரிக்கப்பட்ட டீலர் வங்கிகள் ரிசர்வ் வங்கி, அதாவது ரிசர்வ் வங்கியோட அக்செப்டன்ஸ் இல்லாம, அதாவது முன் அனுமதி இல்லாம வெளிநாட்டு வங்கிகளுக்கு நம்ம ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுதான் எஸ்ஆர்விஏ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்டட் ருபி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஸ்ட்ரோ வங்கி கணக்குகளை ரிசர்வ் பேங்கோட அனுமதி இல்லாமயே ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஆர்விஏ வச்சிருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் மத்திய அரசு பத்திரங்கள் உட்பட தங்கள் உபரி ரூபாய் இருப்பை முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? சோ ஆல்ரெடி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சோ அவங்க எல்லாம் நம்மளோட ட்ரெஷரி பில்ஸை வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உபரி ரூபாய் இருப்பை முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டு, ஓகேவா? அவங்களோட சர்ப்ளஸை வந்து இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறதுமே கிடைச்சிருக்கு. சரியா? சோ இந்த முடிவுகள்னால என்ன தாக்கங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு வங்கிகள் அவங்களுடைய ருப்பி, அவங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ருப்பியை வந்து செலவு பண்றதுக்கு, அந்த ருப்பியை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. சரியா? அவங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ருப்பியை வந்து என்ன பண்ணலாம், இப்ப இந்தியாவோட மார்க்கெட்ல எடுத்துட்டு வர முடியும் அவங்களால. சோ இதுல எஸ்ஆர்பிஏ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ், பணம் செலுத்துறது, அதனுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரூபாயில செய்யப்படுறதுனால நம்மளுடைய இந்தியன் ருப்பி அப்படிங்கிறது வெளிநாட்டு வங்கி கணக்குகள்ல இருக்கக்கூடிய இந்திய ரூபாய் அப்படிங்கிறது வெளியே வர தொடங்குது. இதனால நமக்கு என்ன ஆகுது, அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இந்தியாவுடைய ஒரு ஒரு இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா? அதான் நாணய மாற்று விகித ஏற்ற இறக்கம் குறைவதால் நாணய பரிவர்த்தனைகளில் நிலைத்தன்மை மேம்படுத்தப்படும். ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல. ஓகேங்களா? அதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் வெளிநாட்டு இறக்குமதியாளர்களுக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்நிய செலவாணி வழிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் நிதி நிலைத்தன்மை மேம்படுத்தப்படும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் நம்பி இல்லாம இந்தியாவோட ஓன் கரன்சியை நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்றப்ப ஒரு ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம்னால நமக்கு ரஷ்யா, ஈரான் போன்ற பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடுகள் கிட்ட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை, எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உலகளாவிய வர்த்தகத்துல இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இந்தியன் ருப்பியை டைரக்டா யூஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான அம்சமாகவும் இது பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதாவது இந்தியன் ருப்பியில ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டியா இதை பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த கணக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய கணக்குகளா இருக்கனால ஈஸியா இதை நம்மளால மானிட்டர் பண்ணவும் முடியுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா,
சோ இந்த ஒரு நடைமுறையானது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போஸ்டோ கணக்குகளை திறப்பதற்கான ஒரு ப்ராசஸ வந்து சிம்பிளிஃபை பண்ணுது. அதே மாதிரி இந்திய ரூபாயோடைய சர்வதேசமயமாக்கல வந்து ஆதரிக்குது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, அமெரிக்க டாலர்ல தான் எல்லா ட்ரேடுமே நடந்துட்டு இருக்கு. இந்த அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்துக்கு சவால் விடக்கூடிய ஒரு மைல்கல் நடவடிக்கையாக என்ன பண்றாங்க, பிரிக்ஸ் நாடுகள் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய வர்த்தகம் அத 100% என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற கரன்சில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு ரூபாய ஒரு மாற்று கரன்சியா டாலருக்கு மாற்று கரன்சியா ரூபாயா கொண்டு வரதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா கூட இத நம்மனால பார்க்க முடியும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகள் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.